இன்று நாம் இந்தியாவை பெருமைப்படுத்தியது மட்டுமல்லாமல் சீனா மற்றும் அமெரிக்காவையும் தூண்டிய ஒரு தலைப்பை பற்றி பேசுவோம். சமீபத்திய ஆண்டுகளில் இந்தியா பல முக்கிய துறைகளில் சாதனைகளை படைத்துள்ளது. அவை மற்ற நாடுகளால் முறியடிக்க கடினமான இலக்குகளாக மாறியுள்ளன. இந்த சாதனைகள் எண்ணிக்கையில் மட்டுமல்ல, நாட்டின் வளர்ச்சி, அறிவியல் சாதனைகள், சமூக சீர்திருத்தங்கள் ஆகியவற்றிலும் காணப்படுகின்றன. இந்த பதிவுகளை ஆழமாக தோண்டி அவை நம் அடையாளத்தை எவ்வாறு மேம்படுத்துகின்றன என்பதை புரிந்து கொள்வோம். முதலில் இந்தியாவின் விண்வெளி திட்டத்தை பற்றி பேசலாம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தனது தனித்துவமான திட்டங்கள் மூலம் உருவாக்கிய சாதனைகள் உலகளவில் பாராட்டை பெற்றுள்ளன. 2014ஆம் ஆண்டில் இந்தியா தனது செவ்வாய் கிரக மிஷன் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷனை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது. செவ்வாய் கிரகத்தை அடைந்த முதல் ஆசிய நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றது. இது ஒரு தொழில்நுட்ப சாதனை மட்டுமல்ல, வரையறுக்கப்பட்ட வளங்களுக்குள் இருந்து கொண்டு உலக அரங்கில் இந்தியா போட்டியிடுகிறது என்பதற்கு ஒரு சான்றாகும். அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளுக்கு இது இந்தியாவின் வளர்ந்து வரும் அறிவியல் திறனுக்கு ஒரு கண்ணாடியாக உள்ளது. இப்போது இந்தியாவின் மக்கள் தொகை புள்ளி விவரங்களை பற்றி நாம் பேசினால், இதுவும் சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் கவலை அளிக்கும் ஒரு பதிவாகும். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் மக்கள் தொகை 1.4 பில்லியனை தாண்டியுள்ளது. இது ஒரு குறிப்பிடத்தக்க சமூக மற்றும் பொருளாதார சவால். ஆனால் அதே நேரத்தில் இது இந்திய சந்தையின் பெரிய அளவு மற்றும் திறனையும் பிரதிபலிக்கிறது. இந்த மக்கள் தொகையின் வலிமையில் இந்தியா தனக்கென ஒரு பெரிய நுகர்வோர் சந்தையை உருவாக்கியுள்ளது மட்டுமல்லாமல், நாடு தனது வளர்ச்சியை வேகமாக உந்தித் தள்ளுகிறது என்பதையும் காட்டுகிறது. இதன் விளைவாக சீனா, அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள் இந்தியா இப்போது வல்லரசாக உருவெடுத்து வருவதை உணர்ந்து வருகின்றன. அதை புறக்கணிப்பது கடினம். அதே நேரத்தில் விளையாட்டுத் துறையிலும் பாரதம் முன்னெப்போதும் இல்லாத சாதனைகளை நிகழ்த்தியுள்ளது. பாரதத்தின் கிரிக்கெட் அணி ICC உலகக் கோப்பையை வென்றது. ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை குவித்தது. இவை அனைத்தும் உலகில் பாரதத்தின் நிலையை வலுப்படுத்தியிருக்கின்றன. சமீபத்திய ஆண்டுகளில் பேட்மிண்டன், ஹாக்கி, மல்யுத்தம் போன்ற பல விளையாட்டுகளில் இந்தியா சிறந்து விளங்குகிறது. பாரதத்தின் விளையாட்டு வீரர்கள் உலக அரங்கில் போட்டியிட்டு பதக்கங்களை வெல்லும்போது நாட்டுக்கு பெருமை சேர்ப்பது மட்டுமின்றி அவர்களுக்கு உற்சாகம் மற்றும் பெருமிதம் நிறைந்த சூழல் ஏற்படுகிறது. விளையாட்டுத் துறையிலும் இந்தியா இப்போது ஒரு தீவிரமான பெயராக மாறி வருகிறது என்ற செய்தியை சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இது அனுப்புகிறது. இது தவிர தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளிலும் இந்தியா தனித்துவமான சாதனைகளை நிகழ்த்தியுள்ளது. இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உலகில் ஒரு புதிய போக்கை உருவாக்கியுள்ளன. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உள்ள நாடாக இந்தியா இன்று மாறியுள்ளது. ஃபின்டெக், ஹெல்டெக், எஜுகேஷன், டெக் மற்றும் கிரீன் டெக்னாலஜி போன்ற துறைகளில் இந்தியா உலகளவில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளது. பல சர்வதேச தொழில்நுட்ப நிறுவனங்கள் கூட இந்தியாவில் தங்கள் கிளைகளை திறக்கின்றன. இது புதிய பணியமர்த்தல் மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கிறது. இந்தியாவின் இந்த புதுமையான சூழ்நிலையை தாங்களும் எதிர்கொள்ள வேண்டும் என்று சீனாவும் அமெரிக்காவும் நினைக்க வைக்கும் சூழ்நிலை இது. இந்தியாவின் வேளாண் துறையை நாம் எடுத்துக்கொண்டால் அது எண்ணற்ற சாதனைகளையும் கண்டுள்ளது. உணவு உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவை நோக்கி நகர்ந்து வருகிறது. இது ஒரு திருப்புமுனையாகும். விவசாயத்தை மேம்படுத்த அரசு பல திட்டங்களை உருவாக்கியுள்ளது. இதன் காரணமாக விவசாயிகள் அதிக மகசூல் பெறுகிறார்கள். இந்தியா தனது சொந்த தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் ஏற்றுமதியையும் அதிகரித்து உணவு தானிய உற்பத்தியை சாதனை அளவில் அதிகரித்துள்ளது. இந்தியா இப்போது தனது கண்டத்தின் தேவைகளை கவனித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் உலகளவில் தனக்கான பொறுப்பையும் எடுத்துக்கொள்கிறது என்பது சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஒரு செய்தி. நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையிலும் இந்தியா பல அசாதாரண சாதனைகளை நிகழ்த்தியுள்ளது. குவாண்டம் கம்ப்யூட்டிங், செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றல் ஆகிய துறைகளில் இந்திய விஞ்ஞானிகள் கவனத்தை ஈர்த்துள்ளனர். இது இந்தியாவின் வளர்ந்து வரும் முன்னேற்றத்தை பிரதிபலிக்கிறது.
அங்கு இந்திய திறமை உலக அளவில் தனது இடத்தை உருவாக்கி வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் அமெரிக்கா, சீனா போன்ற வல்லரசு நாடுகள் இந்தியாவின் திறமைகளை புறக்கணிக்கும் தவறை செய்ய முடியாது. சமீபத்தில் இந்தியா தனது பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக பல முக்கிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. உள்நாட்டு ஆயுத உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப தற்சார்பு ஆகியவை தற்சார்பை நோக்கி தள்ளப்பட்டுள்ளன. இந்தியா இப்போது தனது பாதுகாப்பு குறித்து தீவிரமாக உள்ளது என்பதையும், எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளது என்பதையும் இது மற்ற நாடுகளுக்கு ஒரு தெளிவான செய்தியை அனுப்புகிறது. இதில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட நவீன தொழில்நுட்ப உபகரணங்களும் அடங்கும். பிராந்தியத்தில் இந்தியாவின் வளர்ந்து வரும் சுயசார்பு பற்றிய விவாதங்கள் அமெரிக்கா மற்றும் சீனாவின் மூலோபாய சிந்தனையில் பெருகிய முறையில் பதிந்துள்ளன. மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்ற இந்தியாவின் அடையாளத்தை நாம் பேசும்போது வேற்றுமையில் ஒற்றுமைக்கு இது ஒரு தனித்துவமான முன்மாதிரியாக விளங்குகிறது என்பதையும் அது நமக்கு நினைவூட்டுகிறது. இந்தியாவின் ஜனநாயக அமைப்பு மற்றும் அதன் செயல்பாடுகள் அதற்கு உலகில் ஒரு நிரந்தர இடத்தை அளித்துள்ளன. இந்தியாவின் மொழி, மத மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மை இதற்கு ஒரு தனித்துவமான தோற்றத்தை அளிக்கிறது. எனவே ஒரு வலுவான ஜனநாயகம் அதன் மக்களின் குரலை கேட்டு அவர்களை முன்னேற்றத்திற்கு வழிநடத்துகிறது என்பதை மற்ற நாடுகள் புரிந்து கொள்கின்றன. முடிவில் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள முடியும் என்பதை இந்தியா தனது திறமை மற்றும் திறன்கள் மூலம் உலகிற்கு காட்டியுள்ளது என்று சொன்னால் தவறாகாது. இன்று இந்தியா தனது குடிமக்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவது மட்டுமல்லாமல் உலக அரங்கிலும் தனது இருப்பை உணரச் செய்யும் நாடாக உள்ளது. இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது என்பதை நிரூபித்து சீனாவும் அமெரிக்காவும் தற்போது இந்தியா மீது கண் வைத்துள்ளன. இந்தியாவின் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. வரவிருக்கும் நாட்களில் இந்த நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் வளர்ச்சியின் கதையை புதிய உயரங்களுக்கு எடுத்துச் செல்லும் புதிய சாதனைகளை நாம் காண்போம். இந்த பயணத்தில் எங்களுடன் இருந்து நமது சாதனைகளை கொண்டாடுமாறு உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன்.